ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையிலே உம்மை தேடுகிறோம், உம்மை கண்டடைவார்கள் ஆண்டவரே. உம்மை சிநேகிக்கிறவர்களை நீயும் சேகரிக்கிறேன். அதிகாலையில் நீ தேடுகிறவர்களை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீர் அதிகாலையில் எங்களை விசாரிக்க, எங்களை பார்க்க, எங்களோடு கூட பேச தினந்தோறும் வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் எங்களை எழுப்புகிறீர் ஆண்டவரே. நித்திரையிலிருந்து விழிக்கும் முன்பு உமது சார்பிலே நான் விழுந்தேன் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சார்பிலே விழும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் தாரும் ஆண்டவரே. எங்கள் பெற்றோர்களின் உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று நான் வாழ்வதற்கான காரணமே நீர்தான் ஆண்டவரே. நீர் கொடுத்த வேலை, ஊழியம், நீர் கொடுத்த செல்வம், நீர் கொடுத்த படிப்பு, நீர் கொடுத்த ஜெயம் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு, பிச்சை, நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த காலையிலே இந்த சமூகத்தில் வந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீடித்த வாழ்வை, நீடித்த சுகத்தை, ஆரோக்கியத்தை, நிலைவாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்ற பாடலை நாம் சில சரணங்களை பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன், செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன், யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன், யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமும் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா, நாமும் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா, பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை போயிட்டு ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் நோய்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் கர்த்தர். எஸ் லார்ட். இப்பொழுதும் பலவிதமான பிரச்சனைகளோட, இருதயத்தில் பிரச்சனையோட, இருதயத்தில் நீரோட,
இருதய அடைப்பினால, நுரையீரல் பாதிப்பினால, சிறுநீரகம் அடைப்பினால, கணை வேலை செய்யாததினால, பலவிதமான கட்டிகளினாலே, பலவிதமான செல்களில் டேமேஜினாலே, கேன்சர் நிமித்தமாகவோ, காதுகளிலே சீர்வடிந்து கொண்டிருக்கிறதா, நீர் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் பயம் இந்த பிள்ளைகளை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னரே முடியாதா, இந்த வேதனையோடு கூட திருமணம் நடக்காதா என்ற கேள்வி இயக்கத்தோடு, குழந்தை பிறக்காதா என்ற வேண்டுதலோடு, கண்ணீரோடு நிற்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்யும். கடன்களை அடைக்க கர்த்தர் நிர்வாகத்தை ஏற்படுத்தும். மாறுதல் உண்டாக கர்த்தர் அதிசயம் செய்யும். அதே போல உயர்வு வர கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படட்டும். அடிக்ஷன்ல, பலவிதமான பாவங்களில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கணவன்மாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ரட்சிப்பீராக, மீட்டுக்கொள்வீராக. வெளியேற்பட்ட இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக. மனம் பெய்தலித்திருக்கிறவர்கள், டிப்ரெஷனில் இருக்கிறவர்கள், போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் உதவி செய்து அதிலிருந்து வெளியே வரும்படியான கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று வரைக்கும் நம்ம யோபுவின் குடும்பத்தை குறித்து நாம் பார்த்தோம். யோபுவின் பிள்ளைகளை பற்றி பார்த்தோம். 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 140 வருஷம். இதற்கு பின்பு 140 வருஷம் அவன் வாழ்ந்து, நெடுநாளாய் வாழ்ந்து, 4 தலைமுறை பார்த்து அவன் மரித்தான். ஆச்சரியம் இல்லை? பயங்கர ஆச்சரியம். அதே போல இன்றைக்கு இன்னொரு குடும்பத்தை பார்க்க போகிறோம். தாய் தகப்பன் பிள்ளையை குறித்து பார்க்கிறோம். இந்த பிள்ளை இந்த திருமறை, என்டையர் திருமறையிலே விசேஷமான ஒரு பிள்ளை. அதனாலதான் இந்த பிள்ளையை போல ஒரு பிள்ளையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பெற்றோருக்கு அவ்வளவு கனத்தையும், இந்த பிள்ளையின் நிமித்தம் அந்த பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷத்தையும் அவள் அடைந்தார்கள். அதனால் அந்த பிள்ளையை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 1:5, 5ஆம் வசனம். யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்ம பார்க்கிறோம். சகரியா, எலிசபெத் என்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். பியூட்டிஃபுல் பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு கணவன் மனைவி. அவங்கள பற்றி வேதம் சாட்சி சொல்லுகிறது. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். மலடியாய் இருந்தால் ஒரு வார்த்தையே போதும். அதன் பிறகு கூட கம்மா போட்டு பிள்ளை இல்லாதிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லது இங்க ஒரே ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம். நல்ல கவனிங்க. பைபிள் வாசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா இருக்கணும்.
எலிசபெத்து பிள்ளை இல்லாதிருந்தார், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. மலடியாய் இருந்து பிள்ளை இல்லாதிருந்தாள் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவளுக்கு பிள்ளை பெறுகிற அந்த பாக்கியம் இல்லை, அந்த சக்தி இல்லை, அந்த விதமான அந்த என்ன சொல்லுவோம்ல, இந்த யூட்ரஸ்ல பிரச்சனை, இப்படிப்பட்ட பலவிதமான காம்ப்ளிகேஷன் உள்ள நிலை தான். அதுதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற. 2 வார்த்தையை போடுவாங்க எப்பவுமே. என்டையர் பைபிள்ல இந்த மாதிரி நீங்க போடுகிற இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணி நின்று என்ன நடக்குது அப்படின்னு நீ வாசிக்கணும். நீங்க மலடியா இருந்தால், எஸ் அப்கோர்ஸ் மலடி, அப்புறம் பிள்ளை இல்லாததால் ஆமா, எப்படி பிள்ளை பிறக்கும்? அதுதான் கேள்வி. ஸோ பிள்ளையே பிறக்க முடியாத சூழ்நிலை, பிறக்கக்கூடாத சூழ்நிலை இந்த எலிசபெத்து இருந்தார். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், இங்க ஒரு காலத்தை நான் ஒரே ஒரு சின்னதா ஒரு நரேஷன் சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஒரு தேவாலயம், நம்முடைய யூதர்களுக்கான தேவாலயம் உங்களுக்கு தெரியும், சாலமோன் கட்டின தேவாலயம். அந்த தேவாலயத்தில் பணிவிடை செய்கிற ஆசாரியர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். தேவாலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். முதல்ல வாசல், அதன் பிறகு மக்கள் உட்கார்கிற இடங்கள், அதன் மேலே அல்லது சைட்லேயோ அல்லது பக்கவாட்டிலோ பெண்கள் உட்கார்கிற இடம். நல்லா கவனிங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறேன். முதல்ல படிக்கட்டு, அந்த படிக்கட்டில் ஏறி வரணும். அங்கே ஒரு வாசல் இருக்கும். நல்ல இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க, தேவாலயத்தை இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. அது பெரிய வாசல் இருக்கும். அந்த வாசலுக்குள்ள என்டர் ஆகிற பொழுது பொதுமக்கள் உட்கார்கிற இடம். அந்த பின்னாடியும் சைட்லையும், ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பெண்கள் உட்கார்கிற இடம். உங்களுக்கு அதனால அந்த பிரிவு உங்களுக்கு புரியும். அதன் பிறகு அவங்க போனோடனே முதலாவது அந்த ஆசாரியர் அந்த பலிப்பிடம் இருக்கிற இடம். அதன் பிறகு பிரதான இடம், பிரதான ஆசாரியர் இடம், பிரதான தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்துல தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஒரு பெரிய திரை இருக்கும், திரைச்சீலை இருக்கும். மேலிருந்து அந்த திரை அப்படியே மூடி இருக்கும். அதுல ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் அவனுடைய டர்ன் வருகிற பொழுது அந்த உள்ள முக்கியமான அந்த பிரதான வாசஸ்தலத்திற்குள்ள அவன் போய் கர்த்தருக்காக பணிவிடை செய்ய வேண்டும். அது ஒரு முக்கியமான இடம். அந்த முக்கியமான இடத்திற்கு உள்ளே போகணும்னா என்ன செய்வாங்கன்னா, ஆசாரியனுக்கு கால்களில் கட்டி, அதுல மணி கட்டி, அவனுடைய இடுப்புகளிலே மணி கட்டி அவனை உள்ளே அனுப்புவார்கள். அவன் உள்ளே போன பிறகு, ஒருவேளை நீண்ட நேரமான பிறகு வரவில்லை என்று சொன்னால், தேவ கோபாக்கனி உண்மையில் வந்திருக்கிறது என்று சொல்லி வெளியிலே நின்று கொண்டிருக்கிற மக்கள் உள்ளெல்லாம் போகக்கூடாது. அந்த பிரதான கூடத்திற்குள்ள, அது ஆண்டவர் வாசிக்கிற வாசஸ்தலத்திற்குள்ள சாதாரண மக்கள் போயிடக்கூடாது. உடனே அவனை பிடிச்சி இழுப்பாங்க. அவன் பிணமாவோ மற்றபடியோ வந்து சேருவான். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதே சமயத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு தெரியும். அதே போல அந்த பிரதான இடத்துல என்னென்ன குத்து விளக்குகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த குத்து விளக்குகளை எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும், எண்ணெய் மாற்றப்பட வேண்டும், திரிகள் புதிதாக வைக்கப்பட வேண்டும். திரிகள் மாற்றி புதிதாக அதை கிளீன் பண்ணி வைக்கணும். அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பிரெட் கொண்டு போகணும், அப்பம். அதன் பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனின் கோல், தளிர்த்த கோல் இருக்கும். அதன் பிறகு என்ன இருக்கும் நீங்க தான் எனக்கு சொல்லணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியங்கள் இருக்கும். அதுல நான் 2 சொல்லிட்டேன், இன்னொன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதன் பிறகு இதுதான் வழக்கம்.
ஸோ இந்த டெம்பிள்குள்ளே, ஆலயத்திற்குள்ளே, தேவாலயத்துக்குள்ளே போகிற பொழுது ஒரே ஆசாரியன் மாத்திரம் உள்ளே போக முடியாது. ஏனென்றால் அவன் வந்து என்னென்ன கொண்டு போகணும்னா, இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றதுனால ஒரு நாள் எனக்கு டைம் கிடைச்சதுன்னா ரொம்ப எலாபரேட்டாக அந்த 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 ஆலயத்தினுடைய நிலை, அது எப்படி போகணும் என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி போவாங்கன்னா, கூடவே தன்னுடைய பிள்ளைய அழைத்து கொண்டு போவாங்க. ஏன் பிள்ளையை அழைத்து கொண்டு போறாங்கன்னா, அதுக்காகவே அதுக்காகவே ஏன்னா பிள்ளை தான் அந்த ஆயில் சுமந்து கொண்டு போக வேண்டும். வேற யாரும் அந்த ரத்த சம்பந்தப்பட்டவங்களை தான் அந்த சீட்டு விழுந்தவங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட பிள்ளை மாத்திரம்தான், ஆண் பிள்ளை மாத்திரம்தான் தேவ சமூகத்துக்குள்ள போக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பிளேட் இருக்கணும், அந்த பிளேட்டு மேல பிரெட் இருக்கும், இன்னொரு கையில வந்து குத்து விளக்கு இருக்கும், இன்னொரு கையில எண்ணெய் இருக்கும், எண்ணெயை துடைப்பதற்கான உபகரணங்கள் இங்கே இருக்கும். இப்படி ஆசாரியனுக்கு உதவி செய்யும்படியாக அவனுடைய இரத்த பிறப்பு தான், அவனுடைய ஒரே பேரான பிள்ளை இல்லை, முதல் பேரானவன் தான் உள்ளே கொண்டு போக பெர்மிஷன் கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படிதான் எல்லா ஆசாரியர்களும் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் கர்த்தருக்காக பலிப்பை செலுத்தி அவர் வருவார்கள். இங்க நிறுத்துறேன். இந்த சகரியாவுக்கு கூட ஒரு ஆசாரியனுக்கு அந்த டேர்ன் வந்து ஒரு முறை தான் வரும். எத்தனை அதுவும் கணக்கு இருக்கு. எத்தனை ஆசாரியர்கள் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து யோவான் பிறக்கிற வரைக்கும், இன்னும் எத்தனை ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் என்பது கணக்கு இருக்கிறது. அது எனக்கு இப்ப நினைவில்லை. ஆனா ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஒரு முறை தான் அந்த பிரதான தேவ சமூகத்திற்குள்ள போகிற ஒரு வாய்ப்பு சீட்டு விடும். அப்போ அவங்களுக்கு அதுக்காக அந்த சீட்டுக்காக காத்திருப்பாங்க. ஒருத்தருக்கு விழுந்தது அவள் தான், அதோட அவர் வந்து ரிட்டையர் தான், முடிஞ்சு போச்சு, நீங்க போயிட்டீங்க சார், நீங்க வீட்டுக்கு போகலாம், மீண்டும் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த சகரியா அவ்வளவு வயசான வரைக்கும் அவனுக்கு அந்த சீட்டே விழல. ஆனா அவனுடைய விருப்பம் என்னன்னா, ஒவ்வொரு ஆசாரியனுக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா என்ன விருப்பம்னா, எப்பயாவது ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்துக்குள்ளே போய் ஆக வேண்டும், அந்த பிரசனத்துக்குள்ளே போயே ஆக வேண்டும். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு நாம் பணிவிடை செய்தே ஆக வேண்டும். அங்க தலைக்கு புற விழுந்து ஆண்டவருக்கு சேவை செய்தே ஆக வேண்டும். இதுதான் ஆசாரியனுடைய விருப்பம். அப்படி அவன் விருப்பப்படுகிற சமயங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே ஒரு வேண்டுதல் என்னன்னா, நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தா, நமக்கு கர்த்தர் ஒரு மகன் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று காலங்காலமா அவன் வயது செல்ற வரைக்கும் இதுதான் அவனுடைய விருப்ப வேண்டுதலாக இருந்தது. இப்போ அநேகருக்கு ஜெபம் இருக்கும், நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே, குழந்தை எனக்கு பேர் சொல்லுகிற ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே. இப்போ நீங்க எலிசபெத் எடுத்துக்கொள்ளுங்க. எலிசபெத் சொல்லுவாங்க, எலிசபெத் போய் சொல்லப்பட்டிருக்க, ஏற்கனவே சொன்னேன், அவங்க மலடியா இருந்தால் பிள்ளை இல்லாம இருந்தது. அவங்க இன்னொரு வார்த்தையும் அதுல சேர்ப்பாங்க. அது என்ன வார்த்தை தெரியுமா? பூமியிலே ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருந்த நிந்தை. அந்த அம்மாவுக்கும் ஒரு நிந்தை. இவங்க 2 பேரும் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கடவுளுடைய கட்டளைப்படி பிரமாணங்களபடி வாழ்ந்தவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, ஆசாரியர்கள், அதே போல ஆரோனின் குடும்பத்தில் வந்தவர்கள். எவ்வளவு பெரிய போஸ்ட் பாருங்க. ஆனாலும் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பிரியமானவர்களே, நாம அந்த அளவுக்கு உத்தமத்தில் நடக்கிறோமா அப்படின்னா இல்லை. அவளை போல நாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோமா என்றால் இல்லை. அவளை போல தேவனை பின்பற்றுகிறோமா இல்லை. ஆனாலும் நாம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேவன் பதில் கொடுக்க நாம் காத்திருக்கிறோம். ஜெபிங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாளிலே பதில் கொடுப்பார். சரி, இப்போ நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். 9ஆம் வசனம்.
இப்போ பாருங்க 8ஆம் வசனம், அது நான் சொன்ன உங்க ஸ்டோரி இது வந்துடும். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படியே தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்தில் பிரவேசிக்க தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சீட்டு கிடைக்குது. இப்ப போனோம் உள்ள போனா இந்த வயசானவன் என்னென்ன கொண்டு போகணும் உங்களுக்கு தெரியும்ல, என்னென்ன கொண்டு போகணும்? கையில எண்ணெய், ஒலிவ எண்ணெய், அப்புறம் பிரெட், அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்பம், நல்ல பெரிய பெரிய பிரெட்டா இருக்கும். இந்த பிரெட்டை சும்மா சாதாரணமா இது கேரி பேக்ல எடுத்துட்டு போக முடியாது. அதுக்குன்னு பொற்பாத்திரங்கள் இருக்கும். அதே போல எண்ணெய் குத்து விளக்குகளுக்கு கிளீன் பண்ண மாற்றாக துரிகள் இருக்கும். சரி, ஒரு மனுஷனால எத்தனை பொருட்கள் தான் கொண்டு போக முடியும்? ஆனாலும் இந்த வயதான காலத்துல எப்படி கொண்டு போனார்னு தெரியல, அத்தனையும் தன்னுடைய தோள்களில தன்னுடைய முதுகுல அவர் மாட்டி மெல்ல மெல்லமா படியேறி 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 அந்த வாசல் கதவை போய் தட்டி அதை திறந்து அதன் பிறகு அதனுடைய நடைபாதை வழியாக உள்ளே போய் தேவ சன்னதிக்குள்ள அந்த துறைக்கு உள்ள அவன் உள்ளே போகிறார். குழந்தை இல்லாமல். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவனுடைய ஜெபம் மாத்திரம் என்னவா இருந்தது? நான் இந்த மாதிரி போக விரும்பலையே ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா எனக்கு உதவி செய்திருக்குமே. இப்ப கவனிங்க, தூபம் காட்டுகிற வேலையில ஜனங்களெல்லாம் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தா. நான் சொன்னேன்ல, ஸ்கிரீனுக்கு வெளியே தான் ஜனங்க வெளியே தூபம் காட்டுகிற விஷயமும் செய்யணும். சரிங்களா? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்திலே வலது பக்கத்திலே வந்து நின்று தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். பிரியமானவர்களே, இன்றைய நாம கலக்கத்திலும் பயத்திலும் இருக்கிறோம். நமக்கு நல்ல செய்தி வந்தாலும், நம்ம தெய்வ தூதர்களை பார்த்தாலும் அதை நம்பக்கூடாதபடிக்கு ஒரு கலக்கமும் பயமும் நமக்குள் இருக்கிறது. தேவதூதன் அவளை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆச்சரியமா அது அவருக்கு. அவர் எதுக்கு உள்ள வந்தாரு? தேவ சமூகத்தில் பணிவிடை செய்யும்படியாக வந்தார். ஆனா தூதன் என்ன சொல்றான்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னாங்க வேண்டுதல் அவருக்கு. சில நேரங்களில் இப்ப பாருங்க, அவன் வேண்டுதலையே அவன் மறந்து போன ஒரு சூழல். அதனால இப்ப அவன் உள்ள போகும் பொழுது அவன் அந்த தனிமையா போனான் என்பது உண்மைதான். ஆனா அந்த சமயத்துல அவன் தம் மகனுக்காக ஜெபித்திருப்பதை கூட அவன் மறந்துதான் இந்த இடத்துல இருந்திருக்கிறான் என்று நாம் சொல்ல வேண்டும். பாருங்க, கவனிங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசனும் மதுபானமும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியின் அநேகரை அவர் தேவர்களாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். பிதாக்களின் இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களின் நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, நான் இதை எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள் என்றான். தேவதூதன் பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கும் காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் இங்கு புறப்பட்டு வந்தேன் என்றார். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற
என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியா இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் இருப்பாய், பேசக்கூடாமல் இருப்பாய். இங்க நான் நிறுத்துறேன். ஒரு முக்கியமான செய்தியோட நாம் நிறுத்தலாம், ஒரு வாக்குத்தத்த செய்தியோட நாம் நிறுத்தலாம். என்ன விஷயம்னா, நான் யார் தெரியுமா? தேவ சந்நிதியிலிருந்து வருகிறேன், உன்னோடு கூட பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதுதான் ப்ராமிஸ். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு கூட பேசணும், எனக்கு ஒரு நற்செய்தி வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த காலை ஜெபத்துல காத்திருக்கிறீங்க? வயதாச்சு, ஒண்ணுமே நடக்கல, என் ஜெபம் கேட்கப்படவில்லை, நான் விரும்பினது எனக்கு நடக்கவே இல்லை, காலம் தாமதமாச்சு, எனக்கு பிள்ளைகளே பிறக்காது என்று நானே முடிவெடுத்துட்டேன், இனி நான் ஜெபிப்பதில் கூட எனக்கு இஷ்டம் இல்லை. அப்படிதான் சகரியா பாருங்க, அவர் ஜெபிப்பதை மறந்துட்டாரு. தேவ சமூகத்தில் அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது காபிரியல் தூதன் வந்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது? குழந்தை இல்லை. எப்போ ஜெபம் பண்ணியிருப்பாரு? எப்பயோ ஜெபம் பண்ணியிருப்பாரு. 60 வயதுலையோ 50 வயதுலையோ ஒருவேளை 70 வயதுலையோ 75 வயதுலையோ. ஏன்னா ஆபிரகாமுக்கு 75 வயதுல அந்த ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு ஒருவேளை இப்படி டிலே ஆகலாம். எத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறது? அவ்வளவுதான், அவரை விட்டுட்டாரு, ஜெபத்தையே விட்டுட்டாரு, விசுவாசத்தை விட்டுட்டாரு. சிலர் இப்படி நடக்கும் பாருங்களேன். மனம் போன எப்படி ஜெபம் பண்ணுவானா, கடன்னு ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா, யூஸ்வலா பாரம்பரியம் படியே நம்ம என்ன செய்வோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணா ஆமேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவரே, எங்கள் கணவர் மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை சந்தி, எங்கள் வியாதிகளை நீக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். இடங்க இதில் ஜெபம் பண்ணீங்க, ப்ரிசைஸ் ஏதாவது இருக்கா? இன்னும் இல்லையா? நாங்கள் வழக்கமாக நான் பண்ணுற ஜெபம் தான் அது. அந்த வழக்கமான ஜெபத்தை நான் செய்து முடிச்சிட்டோம் ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதில் என்ன அர்த்தம் இருக்கு? இவரும் வழக்கமாக ஜெபம் பண்ணுறது தான் அப்படி. ஆனாலும் அதில் வந்து மறந்தே போச்சு, அது ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அல்ல இனிமேல் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் ஒன்றும் தெரியல. அதனால தான் கர்த்தரை சுத்தமாக நம்பலை. இது எதனால் ஆகும் அப்படின்னு அவர் கேட்குறார். இன்னைக்கு கூட அப்படிதான் கேட்குறீங்களா? எப்படி ஆகும், எப்படி ஆகும்? என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா? நான் வயது சென்றவனா இருக்கிறேனே, இது எப்படி ஆகும்? இன்னைக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை, இந்த ஜெபத்தோடு என்னோடு கலந்து கொண்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க கேட்கலாம். சகரியா தேவதூதனை நோக்கி, நான் இதை எதனால் அறிவேன்? நான் எப்படி அறிவேங்க? எப்படி அறிவேன்? எனக்கு நம்பிக்கையே இல்லையா? நான் வயது சென்னவனா இருக்கிறேன், என் மனைவியோ மிகவும் வயதா, நான் கிழவனா இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். ஒன்று மாத்திரம் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியில் அப்படியே வரும் பொழுது இந்த அதிகாரத்தில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட கிழவனுக்கும் கிழவிக்கும் மலடியா இருந்து பிள்ளை பெறாமல் இருந்து நிந்தையிலே இருந்த ஜனங்களுக்குள்ளே, பூமியில் உள்ள ஜனங்களுக்குள்ளே நிந்தையாய் இருந்த அந்த எலிசபெத்துக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார்னா, யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசாரியனுக்கே குழந்தை இல்லைன்னா, அதுவும் உத்தமத்துல நடக்கிறவன், கற்பனைகளில் சகல கற்பனைகளின் படியும் நியமங்களிலும் படியும் நடக்கிறவனுக்கே ஒரு குழந்தை இல்லைன்னா, அந்த உலகம் இப்படி பேசியிருக்கோம். இன்னைக்கு அப்படிதான் உங்களை பார்த்து பேசுதோ? திருமணம் ஆகலைன்னு பேசுதோ?
குழந்தை இல்லைன்னு பேசுதோ, வேலை இல்லைன்னு பேசுதோ, ஏன் இந்த கொடுமை என்று பேசுதோ, யோபுவை பேசினது போல உங்களையும் பேசுதோ, சகரியாவை பேசினது போல உங்களையும் பேசுதோ, எலிசபெத்தை பேசினது போல உங்களையும் பேசுதோ, நிச்சயம் ஒரு நாள் உண்டு. அதனாலதான் தெய்வத்தூதன் அழகா சொல்வார். அந்த ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தைன்னா, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ, அதோடு நிறுத்துற, அதுக்கப்புறம் உங்களோட சொல்ல விரும்பல. தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பு. திரும்ப சொல்றேன், தகுந்த காலத்துல நிறைவேற போகிற கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. திரும்ப சொல்லுகிறேன், தகுந்த காலத்துல. அது சாராளத்துல இன்னும் அழகா சொல்லப்பட்டது. ஒரு உட்பவ கால திட்டத்துல நடக்க போகிற வார்த்தைய சொல்லுகிற, அதை நம்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி காண்பீங்க. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, தகுந்த காலத்துல நீர் எங்களுக்கு செய்ய போகிறத நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உலகம் மருத்துவம் சொல்லிடுச்சு, தேராது, கொடுக்க முடியாது, பிள்ளை பேராது, அல்லது குழந்தை கிடைக்காது, திருமணம் நடக்காது, 28 வயதானால் திருமணம் நடக்காது, உலகம் சொல்லிருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவ்வளவுதான், வேலை கிடைக்காது, 40 வயசாச்சுங்க, வேலை கிடைக்காதுங்க, நிறைய கேப் உண்டுருச்சு, உனக்கு வேலை கிடைக்க. நான் சொல்றேன், நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா தகுந்த காலத்துல நிறைவேற போகிற வார்த்தை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடந்த காலத்துல, தகுந்த காலத்துல நிறைவேற போகிற வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லையோ, கிடைக்கலையோ, எவையெல்லாம் தாமதமாகுதோ, தகுந்த காலத்துல நிறைவேற போகிற வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஊழியத்திற்காக, ஒரு வேலைக்காக, ஒரு சரீர வியாதிக்காக அந்த வார்த்தை வருகிறது. எப்போதும் பலவீனத்தோட, உடல் சுகவீனத்தோட, இருதயத்தை பிரச்சனையோட, கண்ணீரோட, இரத்த போக்கோட, ஸ்பாண்டிலைட்டிஸோட, எலும்பு சம்பந்தமான பிரச்சனையோட, கால் வலியோட, வயிற்று வலியோட, வயிற்றில் புண்களோட, வேதனையோட, மன அழுத்தத்தோட, கண்ணீரோடு நிற்கிற, தேர்வுக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. விலையில்லாதவர்களுக்கு வேலை வாசல்கள் ஏற்படுத்திக்காங்க ஆண்டவரே. நாங்கள் கடினமான பாடுகள் வழியாக போகாதபடிக்கு லகுவான பாதையின் வழியாக போகிற கிருபை எங்களுக்கு தாரும். நாங்கள் மறந்து போன ஜெபங்களையோ கர்த்தர் நினைவில வைத்து கொண்டு உற்பவ கால திட்டத்துல நிறைவேற போகிற தங்குத நாட்களில அதற்கு பதில் கொடுத்து எங்களை வியக்க பண்ணுவீராக, எங்களை சந்தோஷப்படுத்துவீராக. இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அழகிய பிள்ளை நாளைக்கு பார்க்க போகிறோம். அந்த பிள்ளை எப்படி வளர்க்க போகிறார்கள் என்று பார்க்க போகிறோம். அது கற்றுக்கொள்கிற கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.